நான் விஸ்வா. டாக்டர் சாய் ஆர் அருள்முருகன் ஏதோ பொழுது போகிறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ வந்து உட்காந்துக்கிட்டு நியூமராலஜி பார்க்குற ஒரு மனுஷன் இவர் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேசுனதில் நிறைய ப்ராக்டிக்கலான மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. இன்னது செஞ்சுருப்பீங்க, இப்படி ஆகும், இப்படி ஆயிருக்கும், கரெக்ட். இன்னது செய்யாமல் இருந்திருப்பீங்க, அதனால் இப்படி ஆயிருக்கும், கரெக்ட். ஸோ இன்னது செய்யுங்க, இப்படி ஆகிடும். அதில் வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ கைடிங் ஸ்பிரிட். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து இது வந்து இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுடைய ஸ்பீடுக்கு இது கண்டிப்பாக தேவை. ஏன்னா முன்னாடி மாதிரி கிடையாது, பொறுமையாக லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு போனாங்க அந்த காலத்தில் 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு அப்படி இல்லை. த ஸ்பீட் ஆஃப் த வேர்ல்டு இஸ் இட்ஸ் ஸோ ஃபாஸ்ட். லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஸோ ஃபாஸ்ட் தட் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு 4 காம்படிட்டர் இருக்கா. நம்ம எந்த ஃபீல்டுக்கு போனாலும், நீங்கள் டாக்டராக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நம்ம என்ன பண்ணினாலுமே அதில் ஒரு காம்படிட்டர் இருப்பான். அதனால் நம்ம ரொம்ப பார்த்து தான் நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம பாட்டுக்கு நமக்கு வராத ஒன்றையோ, நமக்கு எழுதப்படாத விதிக்கப்படாத ஒரு சில விஷயங்கள் எதுன்னே தெரியாமல் அதில் நம்ம இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தப்பான குதிரையில் காசு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க.